மெயின் காரணம் அந்த புலியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த போராட்டங்கிறது நடக்குது. ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், அது இல்லாமல் ஸ்டோரி போட்டிருந்தேன். எதுக்காக நம்ம கூடலூரில் பந்து அப்படின்ற மாதிரியும் நான் அந்த புலி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், புலி வந்துருச்சுன்னு சொல்லி. அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் நான் ஏஐயில் கிரியேட் பண்ணேன், அந்த புலியை பிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட டிஎம். நம்ம ஸ்டோரி மட்டுமே கிட்டத்தட்ட 23,000 பேர் பார்த்துருந்தாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட டிஎம்ஸ். என்ன அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான், ஏன்னா ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணால் இன்னொருத்தர் டக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து டக்குன்னு. அதனால் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்னான்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இந்த ஒரு போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம கூடலூர் பகுதியில் ஒருத்தரை வந்து புலி தாக்கி கொன்றுச்சுங்க. கொன்று போட்டு இது மாதிரி மக்கள்லாம் பார்த்து அப்போயே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது மாதிரி உடலாம் வாங்க மறுத்தாங்க. இது மாதிரி அந்த புலி வந்து இன்னும் எத்தனை பேரை சாவடிக்கும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியில் 2வது ஆளை புலி வந்து தாக்கி இதை மாதிரி இறந்துட்டாருங்க. கை தனியாக, அந்த உடம்பு தனியாக அப்படின்னா பீஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ ஒரு நம்ம அந்த கூடலூரில் இருக்கணுன்னாவே பயந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காகத்தான் இந்த ஒரு போராட்டம், கடையடைப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம கேரளாலேருந்து நம்ம கூடலூர், குன்னூர் எல்லாம் சுற்றி பார்க்க வரவங்களுக்கு நம்ம கூடலூரில் எதுவுமே இருக்காது. தயவுசெய்து ஒரு 2 நாளைக்கு எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் காரணம் அந்த புலியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த போராட்டங்கிறது நடக்குது. ஆனால் இந்த கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து ஏஐ வீடியோவான்னு ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் வந்து நம்ம மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடாது, அந்த கூடலூரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நம்ம மக்கள் வெளியேறணும்னு சொல்லி புலியை கொண்டாந்து விட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். அவருக்கான வீடியோ தான். எனக்கும் அந்த டவுட் இருக்குது ப்ரோ. ஏன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதே மாதிரி புலி இருந்துச்சு, யானை இருந்துச்சு, ஏகப்பட்ட விலங்குகள் வந்து இருந்துச்சு. இருந்தும் நம்ம மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி புலி அட்டாக்கு அதெல்லாம் இல்லை, இருந்துச்சு. ஒரு இப்போ புலி அட்டாக் நடந்து இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க நடந்திருக்கு. ஒரு அம்மாவை, வயசான ஒரு அம்மாவை புலி அடிச்சிருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புலியோட இது வந்து அதிகமாக இருக்குங்க. அதோட நம்ம கூடலூர் வந்து ஏகப்பட்ட புலியை பிடிக்கிறதுக்கான கூண்டு, அதுக்கப்புறம் அது கேமரா, ட்ரோன்லாம் விட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புலியை பிடிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்குன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் அங்கங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம இப்போ பந்த் நடந்துகிட்ருக்கு. யாரும் எக்காரணத்தை கொண்டும் இப்போ நம்ம கொரோனா பீரியடில் இருந்த மாதிரி தயவுசெய்து வீட்டிலே இருங்க. ஏன்னா நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த புலியை பிடிக்கிறதுங்கிறது எல்லாமே நம்ம ஒத்துழைப்பு பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. ஏன்டா நீ அங்கே போலையாடா அப்படின்னு கேட்டவங்களுக்கான வீடியோ தான். ஏன் ப்ரோ நீங்கள் கூடலூரான்னு கேட்டவங்களுக்கான வீடியோ இது. இப்போ பதில் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நீலகிரி மாவட்டம் தான், பட் நான் குன்னூரில் இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஆதரவு தரணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் போக முடியாது, லாக்டவுன் போட்ட மாதிரி ஒரு இது பந்த் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளால் போக முடியாதுங்க. நான் சமூக வலைத்தளம் மூலமாச்சு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அது இல்லாமல் ஏகப்பட்ட டிஎம்ஸ் இதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் அப்படி ஒரு இது போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அந்த பந்த் ஒரு இது பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றதுக்காக மட்டும் தான் அந்த போஸ்ட் நான் போட்டேன். அந்த புலி வீடியோ ஏஐ வீடியோ கிடையாது. நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம கூடலூரில் நம்பாலக்கோட்டைன்னு ஒரு இடத்துல எடுத்த வீடியோ, ரியலாக எடுத்த வீடியோ தான் அந்த புலி வீடியோ நான் போட்டது. இதுலேயே எல்லாத்துக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோக்காகவும் நான் எதுக்காக அந்த ஸ்டோரி வச்சேன் அப்படின்னு கேட்டவங்க கமெண்ட் மட்டுமே எப்படியும் ஒரு 2000 கமெண்ட் கிட்ட வந்துருச்சுங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு 4000 கமெண்ட் பக்கம் வந்துச்சு. ஃபேஸ்புக்லேயே நமக்கு 1 லட்சம் வியூஸ்க்கு மேலே போணுச்சு. எல்லாத்துக்கான வீடியோ தான் இது கைஸ். மறக்காமல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் எல்லாருமே உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கூடலூர் மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா யானையோட இது அச்சுறுத்தல் இருக்குது, புலியோட அச்சுறுத்தல் இருக்குது. அங்கே ஸ்கூல் பசங்க இருக்காங்க, வயசானவங்க, குழந்தைங்கன்னு ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இருக்காங்க. திடீர்னு அவங்களால அந்த புலி வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஊரை விட்டோ ஏதோ ஒன்றும் காலி பண்ணி போக முடியாது. ஏன்னா அவங்களாம் அன்றாட கூலி தொழிலாளர்கள், தேட்ட தொழிலாளர்கள் எல்லாமே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஏதாச்சும் கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்கு பதில் சொல்லுமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க கைஸ். லவ் யூ ஆல் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு தரமான கண்டென்ட்டில் பார்க்கலாம்.